ஏக பரபிரம்ம வெட்டவெளி பரசிவ ஆசான் அகதீசபெருமான் பாத திருப்பாதங்களை பணிந்து வணக்கத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஆசான் அகதீசபெருமான் பாத திருப்படிகளை பணிந்து வணக்கத்தை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் வினை பயன் கூடிக்கொண்டே சென்றிருக்கிறதே தவிர குறைவதற்கான ஒரு வழிமுறையையும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் வழி நடத்தும்படும்படியாக ஆசான் அகதீச பெருமான் மூலமாக ஆற்றலை வழங்கி பிரபஞ்சத்திற்கு நல்வழிகாட்ட அனுக்கிரகம் செய்ய வேண்டும். உடைய நம்பீஸ்வரன் அமர்ந்து அற்புதமான அம்பாளுடன் அருள்பாலிக்கும் நர்த்தலமதிலே அணிகல ஆபரண நிலைகளை உருவாக்கி இகலோகத்திற்கு பகிர்ந்து வரும் அற்புதமான தொழில்தனை ஈட்டி வரும் சீடனே, அகத்தியன் யாம் தொடுத்த வினாவிற்கு விடையளிக்கின்றோம். பிறப்புதனை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மானிடனும் அவன் பிறப்பதே அவன் பிறந்த கடனை அடைப்பதற்கு அவ்வாறு பிறந்த கடனை அடைப்பதற்கு அவன் முயற்சி செய்யாது இகலோகத்திலே அத்துணை நிலைகளோடும் உழன்று அவன் பயணப்பட்டு வருகின்ற பொழுது அவன் அறிவுசார் நிலைகளை கடந்து அறிவிலிகளாக சுற்றி வருகின்ற இத்தகைய கலியுகத்திலே அத்துணை ஆன்மாவும் நல்நிலை பெற வேண்டும், அத்துணை ஆன்மாவும் சுபிட்சம் அடைய வேண்டும் என்ற வேண்டுகோளினை தொடுத்த சீடனே, அகத்தியன் யாம் அப்பணிதனையே பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆற்றி வருகின்றோம். யாம் அமர்ந்த தலம் எத்தலமாக இருந்த பொழுதும் அத்தலத்தினில் இருந்து யாம் அகத்தியன் அப்பணிதனையே ஆற்றி வருகின்றோம். என்றும் சிறப்புமிக்க பேராற்றல் கொண்ட அத்தகைய கலியுக மாற்ற பணிதனை மாற்ற விளைந்திருக்கின்ற சபையில் அமர்ந்து அகத்தியன் சிவசூட்சம நூலின் மூலமாக இதுபோன்ற சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்த போன்ற சீடர்களின் மூலமாக கலியுகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ஞான நிலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அகத்தியன் சித்தன் மூலமாகவும் போன்ற சீடர்களின் மூலமாகவும் இறைவன் வந்துதிக்க மாட்டான். கலியுகத்தில் ஒருவன் முன்பாக இதுபோன்ற சீடர்களின் வாயிலாக நல்ல அறிவுசார் நிலைகளை கற்றுக் கொடுக்கின்ற சபையின் மூலமாக தான் கற்றறிந்த அறிவின் மூலமாக ஒவ்வொரு சீடனும் மற்றவரிடம் உரையாடுகின்ற பொழுது அவன் சிறிதளவேனும் அவன் இகலோக நிலையிலிருந்து மாறுபட்டு ஐவகை எதிரிகளை வெல்வதற்குரிய அற்புதமான முயற்சிகளை அவன் கையாளுகின்ற பொழுது அனைத்து ஆன்மாக்களும் படிப்படியாக கர்மவினை ஊழ்வினைகளிலிருந்து வெளிவந்து அவ்வினைகளை ஜெயித்து அவன் நல்வினை ஆற்றுகின்ற ஆன்மாவாக இகலோகத்தில் நடைபோடலாம் என்பதையே அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். அற்புதமான அம்முயற்சிக்காக இதுபோன்ற சபை போன்று ஆன்மீக நல் உண்மை தலங்களில் அமர்ந்து அருள் சொல்மொழிகளை கேட்டு அம்மொழிகளை தானும் கையாண்டு மற்றவர்க்கும் பறைசாற்றுகின்ற பொழுது கலியுகம் நிச்சயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறாது அகத்தியன் சபை விட்டு அகலான் என்ற நிலையையும் அகத்தியன் யாம் பறைசாற்றி அமர்ந்திருக்கின்றோம். சீடனே,